வினோத். ஸோ நம்ம கூட வினோத் இருக்காரு. வினோத்துக்கு வந்து ஒரு கான்செப்ட் கற்றுக் கொடுக்கலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, சரியா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, லிசன். அதர்ஸ் ஜஸ்ட் லிசன். ஏன்னா வந்து அவர் கடைசியா எண்ட் ஆஃப் த இது வந்து சொல்லுவாரு, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா இதான். அப்புறம் எல்லாருமே சொல்லணும், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? ஏதோ சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஓகே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வினோத்துக்கு. லிசன், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா ஒரு பாடி, யாரோ ஒரு இதுதான் வினோத் தான் ஒரு பாடின்னு வச்சுங்களேன். வினோத் வந்து ஒரு பாடி அப்படின்னா அந்த பாடி மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ செல்லமா குத்துறோம், சரியா? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு பாடி மேல என்ன ஆக்ட் ஆகுது? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அந்த பாடிக்கு ஏதோ ஒன்று நடக்கும், சரி? ஏதோ ஒன்று நடக்கும். அதை பத்தி படிக்கிற படிப்பு தான். இப்போ எப்படி சொல்லலாம்? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் is the study of effect of force on body. Study of effect of force on body, சரியா? அது வந்து ஒரு படிப்பு, ஸ்டடி. ஆனா என்ன ஸ்டடி? எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடி. சரிதான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ரிப்பீட் பண்ணு, நான் சொல்றேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் Engineering mechanics is the study of effect of force on a rigid body. அவ்வளவுதான், சரியா? Study of effect of force on a rigid body தான் என்னது? Engineering mechanics. கோரஸா சொல்லுங்க. Rigid body. பாதி சுருதி இறங்கி போச்சு, சரியா? சரி, தேங்க்யூ சாம்பியன். இப்போ ஒருத்தர் முடிச்சாருன்னா அவருக்கு பாராட்டு நடத்துறோம். Thank you.